வணக்கம், நான் ரேகா பாலசுப்ரமணியம். இடிச்ச சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ரெசிபி சிக்கன் கிரேவி. முதல்ல இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். சிக்கன் 1/2 கிலோ, வெங்காயம் 5, தக்காளி 6, பச்சை மிளகாய் 2, பூண்டு, மிளகாய்த்தூள் 2 டேபிள் ஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு, இஞ்சி, மிளகு, மஞ்சள் தூள், சோம்பு 1 டேபிள் ஸ்பூன், ஏலக்காய், பட்டை, லவங்கம், நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, கொத்தமல்லி கீரை, எலுமிச்சை சாறு, புதினா இலை, எண்ணெய் தேவையான அளவு. சிக்கனை நல்லா வாஷ் பண்ணி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. அது கூட ஒரு 1/2 லெமன் எடுத்து அதோட ஜூஸ் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க. அடுத்து அது கூட உப்பு, மஞ்சத்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சிவப்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 1 டேபிள் ஸ்பூன், நல்ல மிளகுத்தூள் 1 டேபிள் ஸ்பூன், இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. நம்ம இப்போ சிக்கனுக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடான உடனே அதில் பட்டை, நட்சத்திர சோம்பு, பிரியாணி இலை, ஏலக்காய், சோம்பு இது எல்லாத்தையும் 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. அதிலிருந்து நல்ல ஒரு வாசனை வரும். அப்போ வரும்போது கருவேப்பிலை போட்டு நல்லா 1 செகண்ட் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு நறுக்கி வச்ச 4 வெங்காயத்தை ஆட் பண்ணி அது நல்ல ஒரு பொன் நிறமாக ஆகிற வரைக்கும் வதங்க விடுங்க. அதுக்கப்புறமா தக்காளியை சேர்த்துக்கோங்க. தக்காளியை நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் மல்லி இலையும் புதினா இலையும் போட்டு 1 நிமிஷம் வதக்கிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணி நம்ம வதக்குனதை ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்ச வெங்காயம், தக்காளி, கரம் மசாலாவை ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனுக்கு தேவையான மசாலா எல்லாம் இப்போ ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ நம்ம சமைக்கலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை, பிரியாணி இலை, நட்சத்திர சோம்பு, பொடியாக அரிஞ்சு வச்சுருக்க ஒரு வெங்காயம், 2 பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கின உடனே நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. நான் தக்காளி முதல்ல சேர்த்துட்டேன். நீங்கள் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு பொடியாக அரிஞ்சு வச்ச தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி வதங்கினதுக்கு அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. வதக்க நேரம் அடுப்பை சிம்மில் வச்சு வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போய் நல்ல ஒரு வாசனை வரும். இப்போ நம்ம 1/2 மணி நேரம் ஊற வச்ச சிக்கனை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடணும்.
அந்த சிக்கனில் இருக்கிற மசாலா, வெங்காயம், தக்காளி எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி ஒரு 5 minutes குக் ஆக விடுங்க. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்சுருந்த மசாலாவை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. காரம், உப்பு எல்லாம் சரியாக இருக்கா பாருங்கள். பார்த்துட்டு ஒரு 15 minutes மீடியம் ஃப்ளேமில் நல்லா கொதிக்க விடுங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ உங்கள் சுவையான ஜூசி ஸ்பைசி சிக்கன் கிரேவி ரெடி. இந்த சிக்கன் கிரேவியை ரோட்டி, சப்பாத்தி, நான் இதுக்கு கூட ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருக்குன்னு உங்கள் கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். என்னோட சமையல் ரெசிபி உடனே உங்களை வந்து சேர மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.